என்னங்க பிரஷர் செக் பண்ண போறேன்னு போனீங்களே, செக் பண்ணீங்களா? இல்லடா. ஏன் என்னாச்சு? செக் பண்ணலான்னு போனேன். அவர் கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டாரு. ஆயிடுச்சுன்னு சொன்னேன். அப்ப கண்டிப்பா பிரஷர் இருக்குன்னு சொல்லிட்டாரு. எப்படி குறைக்கிறதா? அது ஒண்ணும் இல்லடா, கொண்டாடி அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சது தானா குறைச்சிடும். அப்படி சொன்னாரா? அப்படியா சொன்னாரு? பொண்ணுங்க ஸ்கூட்டி கற்றுக்கிறது வெரி வெரி ஈஸி. என்ன மாதிரி ஒரு ஸ்கில்லான பர்சன்ட்டாக கற்றுக்கணும். உனக்கு ஒரே நாளில் ஸ்கூட்டி சொல்லி தரேன் பாரு. ஓகேவா? ஃபஸ்ட்டு விஷயம், இது கீ. ஓகேவா? கீயை இப்படி ஆன் பண்ணணும். ஓகே, இது வந்து இக்னிஷன் ஸ்விட்சு. இது வந்து செல்ஃப்னு சொல்லுவாங்க. இதை அமுக்குனா வண்டி ஆன் ஆகிடும். ஓகேவா? மெயின் இம்பார்ட்டண்ட்டான ஒரே விஷயம் இருக்குது, பிரேக். பொண்ணுங்கிட்ட பிரேக் அடினா காலில் எப்படி தேய்ச்சினே போவாங்க. தப்பு. பிரேக் அடினா கையில் தான் அடிக்கணும். புரியுதா? நீ பிரேக் அடிப்போ. புது ட்ரெண்டா இருக்கே, பார்த்தா நல்லதா கிடைக்குமா? சரி பாப்போம் நம்மளும். என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் ஜாப்னா? இல்ல ரீல்ஸ் ட்ரெண்டு. வீட்டுல சப்பாத்தி மாவு இல்ல, இப்ப சப்பாத்தியை போடணும், போய் வாங்கிட்டு வாடான்னு சொன்னா குச்சோண்டி பிச்சு பிச்சு ரீல்ஸ் அன்னி చేస్తున్నావు. என்ன யார் வருவாங்கன்னு பாத்துட்டு இருந்தா? யாரு பாக்குறியா? கண்ணை நோண்டிட்டேன் நானு. போ மாவு வாங்கிட்டு வா. ட்ரெண்டுக்கு ட்ரெண்டு. போ, வயசான காலத்துல ட்ரெண்டுக்குன்னு வாங்கி விடு. முறைக்காதே போ. வாமா வாமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. வா உள்ள வா. இதுதான் நான் உங்க வீட்டுக்கு வரதே இல்லை. வந்தவரை எப்படி இருக்க, நல்லா இருக்கேன்னு கேட்டாரா? அப்பா ஒரு நிமிஷம், வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைய நல்லா இருக்கேன்னு கேட்டா குறைஞ்சா போயிடுவேன். உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கிறேம்மா, அவர் எப்படிமா நல்லா இருப்பாரு? ஐயோ, அம்மா கால் பண்றாங்க. ஹலோ. சொல்லுங்கம்மா. சாப்பிட்டோம்மா. நானே சமைச்சேன். ரசம், சாம்பார், பொரியல் எல்லாமே என் கையால சமைச்சேன். ஆமா, புரட்டாசி மாசம்ல. புரட்டாசி மாசம் யாராவது நான்வெஜ் சாப்பிடுவாங்களா? எப்படிதான் புரட்டாசி மாசம் நான்வெஜ் சாப்பிட்றாங்களோ, யாருக்குமே பொறுப்பு இல்லை. ரேஷன்ல பருப்பு இல்லை. சரிம்மா, நான் வச்சிடுறேன். டேய், நான் எங்க அம்மா வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நான் உன்னை போகவே சொல்லல. நீ மட்டும் உங்க அம்மா வீட்டுக்கு எங்கிட்ட சொல்லிட்டே போயிட்டு வர. புசுக்குன்னு போயிட்டு வரையில. அதே மாதிரி நானும் போயிட்டு வந்துடுறேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. உங்க ஆத்தால கேட்டதா சொல்லுங்க. கை கால்லாம் நல்லா தானே இருக்கு, உழைச்சு சாப்பிடலாம்ல. இருந்த இடத்துல இருந்து அடுத்தவங்க ரத்தத்தை உரியற. யாரடி ஜாட மாடிய சொல்ற? ஐயோ அத்தை, நான் உங்களை சொல்லலத்த, என்ன ஒரு கொசு கடிச்சது, அதான் சொன்னேன். நானே நீங்க போடுற மிச்ச மீதியை சாப்பிட்டு ரத்தத்தை சேர்த்து வச்சிட்டு இருக்கேன். அதையும் அது குடிச்சிட்டு போயிடுச்சுன்னா நான் என்னத்த பண்ண? ஓ, கொசுவ சொன்னியா? கொசுவ சொன்னியா? ஆமா அத்தை. நான் கல்யாணம் பண்ணிட்டு வரப்ப நீ என்கிட்ட என்னம்மா சொன்ன? நீ சொன்ன மாதிரி நான் பண்ணேன்னா இந்த வீட்டுல எல்லாருக்கும் என்ன பிடிக்கும்னு தானம்மா சொன்னேன். ஆனா இந்த வீட்டுல எல்லாரும் என்ன திட்டுறாங்கம்மா. நீ என்னம்மா சொன்ன? மாமியார் சொல்றத அப்படியே கேட்கணும்னு. நேத்து காலையில ஏர்லி மார்னிங் 9 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு சமைக்க போனேம்மா. அப்ப என் மாமியார், மகாராணி அதுக்குள்ளே எந்திரிச்சு வந்தீங்க, இனிமே பாக்குறதுக்கு என்ன வேலை இருக்கு, திரும்ப போய் படுத்து தூங்குங்கன்னு. சரி, இவ்வளவு மரியாதையா சொல்றாங்களே, நானும் போய் திரும்ப படுத்து தூங்கிட்டேம்மா. அதுக்கு போய் என் மேல கோச்சிக்கிறாங்கம்மா. நீ என்னம்மா சொன்ன? யார் என்ன கேட்டாலும் எதுவுமே எதிர்த்து பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும்னு. அதே மாதிரி நேத்து என் மாமனோட ஃப்ரெண்டு ஒரு ஃபேமிலியோட வீட்டுக்கு வந்திருந்தாரு. என்கிட்ட உன் பேர் என்ன, என்ன படிச்ச, என்ன பண்றன்னு எவ்வளவு கேள்வி கேட்டாங்க தெரியுமா? எதுக்குமே நான் வாயவே திறக்கல. அதுக்கு போய் என்ன திட்டுறாங்க. நீ என்னம்மா சொன்ன? கிச்சனை கிளீனா வச்சுக்க வேண்டியது என் பொறுப்புன்னு தானம்மா சொன்ன. என் நாத்தனார் டீ போடும்போது டீயை கொட்டிட்டாங்கம்மா. அப்ப உங்ககிட்ட துணியை தூக்கி போட்டு டீயோட சேர்த்து கிச்சனையும் தொடச்சிருங்கன்னு சொன்னேம்மா. அதுக்கு போய் முறைக்கிறாங்க.
திட்டுறாங்கம்மா. நீ என்னம்மா சொன்ன, புருஷனோட பணத்தை தேவையில்லாம செலவு பண்ணக்கூடாது, பத்திரமா வச்சுக்கணும்னு. அதே மாதிரி ஒரு சம்பளம் ஃபுல்லா வாங்கி பீரோல பத்திரமா வச்சுட்டேம்மா. இன்னைக்கு வர்ற வழியில நாய் கடிச்சிருச்சு, ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லி ஒரு பணம் கேட்டாரு. அப்ப கூட நான் கொடுக்கலையே. அதுக்கு போய் ஒரு நாய் மாதிரி கத்துறாருமா. இந்த வீட்டுல யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்கம்மா. ஹலோ ஹலோ மா, நீ கூட என்ன புரிஞ்சுக்கலையாமா? ஜான்சன், மத்தியானம் சிக்கன் பிரியாணி பண்ணிட்டு 65 எறா தொக்கு பண்ணிட்டுமா? ஓகே செல்லம், உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. சரி. அப்பா, கல்யாணம் ஆகி 13-14 வருஷம் ஆகுது. இன்னும் அம்மாவை செல்லம் டார்லிங் பட்டுனே கூப்பிடுறீங்களேப்பா, ஏன்பா? அது வேற ஒன்றும் இல்லை பாப்பா, அம்மா பேரை மறந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஹலோ, அந்த பருப்பு வந்து செக் பண்ணு. அண்ணாச்சி வணக்கம். வாங்க வாங்க வாங்க, அது கூட இருக்கு, எடுத்துங்க. தக்காளி எவ்வளோ? தக்காளியா 40 ரூபா கிலோ. அண்ணாச்சி, வெங்காயம் எவ்வளோ? வெங்காயம் 1 கிலோ 50 ரூபாமா. சரி, 1 லிட்டர் கொடுங்க. ஐயோ ஐயோ, லிட்டர்ல கேட்க தெரியுதுல, பாட்டில் எங்கன்னு கேளுங்க அண்ணாச்சி. 2 பேரும் கொண்டுரும், ஓடி போயிடுங்க. அண்ணாச்சி அழகு தெரியாது போல. காசு இருந்தா ஒரு 500 ரூபா குடுறி, கையில காசே இல்ல. இருறா, இப்பவே அனுப்பி விடுறேன். அனுப்பிட்டேன். காசு அனுப்பிச்சா எனக்கே தெரியும், சும்மா சொல்லி சொல்லிலாம் காட்டாத. நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு தெரியும், அதனாலதான் உனக்கு 5 ரூபாய் அனுப்பி விட்டேன். எது? சாரி ப்ளீஸ், தெரியாம சொல்லிட்டு குடுறி. இந்த திமிருக்கு தாண்டா உனக்கு 5 ரூபாய் அனுப்பணும். போ, எந்திரிச்சு போ. உனக்கு ஒரு 3000 அனுப்பிச்சிருக்கேன், எனக்கு வித்ட்ரா பண்ணிட்டு வந்து கொடுக்குறியா? 3000? நான் அந்த 3000 எத்தனை போடிட்டா? 3000 ரூபாய் எத்தனை ஒரு இடமான்னு கேட்டோம். அட்லீஸ்ட் ஒரு 3 லட்சம் அந்த மாதிரி எடுத்துன்னு போனா அதாவது பிரோஜனம் இருக்கும். 3000 ரூபாய் நீ போயிட்டு வரதுக்குள்ள காலி ஆயிடும். நான் ரிட்டர்ன் வர மாட்டேன். ரிட்டர்ன் என்கிட்ட வந்து நிக்கணும். இல்ல, 3000 ரூபாய் வந்து வெறும் டிராவல் போதும். பக்கத்து வீட்டு மேரி வந்து கோல்டு எடுத்துன்னு வரலாம். பக்கத்து வீட்டு மேரி கூட போறதுக்கு என்கிட்ட 3000 ரூபாய் வாங்கி. நான் படிச்ச படிப்புக்கு நான் எங்க இருக்க வேண்டியது தெரியுமா? நம்ம என்ன சாப்பிட்டோம்? நாம வந்து 2 காஃபி 2 பஜ்ஜி. ஒரு பஜ்ஜி 12 ரூபா, ஒரு காஃபி 5 ரூபா. போய் கணக்கு கொடுத்துட்டு வா. 2 பஜ்ஜி, இது ஒரு 12, இது ஒரு 12, இதுல ஒரு 10, இதுல ஒரு 10, 10 10 20. என்ன படிச்சீங்க? மேக்ஸ். இதுலயே தெரியுது நீங்க எங்க இருக்க வேண்டியவங்கன்னு. எந்திரிச்சு வா. ஏய் சரோ, சரோ, நான் கூப்பிட்டே இருக்கேன் சரோ. இவன் என்ன நான் கூப்பிட கண்டுக்காம போய்கிட்டே இருக்கான்? ஒருவேளை நம்மள பிடிக்கலையோ இவனுக்கு, இல்லைன்னா நம்ம அழகா இல்லைன்னு நினைக்கிறானோ? இல்ல இவன் வேற யாரையோ உஷார் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். பர்ஸ்ல 200 ரூபா வச்சிருந்தேன், 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன், 70 ரூபாய்க்கு பால் பாக்கெட்டும் பிஸ்கெட்டும் வாங்கியாச்சு, 20 ரூபாய்க்கு கரும்பு ஜூஸ் குடிச்சோம், மிச்சம் 10 ரூபா இருக்கணுமே. எங்க போச்சுன்னு தெரியலையே. பா, ஒரு பொண்ணு பேர் சொல்லு. நிலா. யார் நிலா? நீ சும்மா கேட்டல, அதனால டக்குன்னு சொன்னேன். அப்ப நீ என் பேர் தானே சொல்லியிருக்கணும் டக்குன்னு. யார் நிலா? ஏதாவது ஒரு பொண்ணு பேர் தானே கேட்ட. நான் ஏதாவது ஒரு பொண்ணு பேர்னா என் பேர் சொல்லலாம், உங்க அம்மா பேர் சொல்லலாம், உங்க அக்கா பேர் சொல்லலாம். நிலா யாரு? யாரும் இல்லடி, நீ கேட்டியேன்னு சொன்னேன். அது எப்படி டக்குன்னு ஒரு பொண்ணு பேர் கேட்டு நிலா அப்படின்னு சொல்லுவ? நீ வந்து சொல்ற நிலா யாரு? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? யாரோ டாமினோஸ்ல ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னு சொன்னியே, அந்த பொண்ணு பேர் நிலாவா? இந்த மூஞ்சே ப்ரப்போஸ் பண்ணாங்க, நீ பார்த்த. அப்போ நீ அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நான் ஓகே சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன டாமினோஸ்லேயே ஒரு பொண்ணு என்ன ட்ரை பண்ணிச்சு, நான் தான் வேணான்ட்டேன்னு சொன்னையா? இப்போ அது பொய்யா? அது பொய்யா இது பொய்யா? அதான் பொய். வெக்கம் கட்ட இதுக்கு எதுக்கு வெள்ளைங்கிலே மாலையா?